நீங்கள் வரும் இன்று புதுவை மாநிலம் மாண்புமிகு தலைமை நீதிபதி முன்பாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கர்ராமனுடைய கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே இந்த வழக்கு சம்பந்தமாக அனைத்து அம்சங்களும் முடிவு பெற்று தீர்ப்புக்கு தேதி குறிக்க வேண்டிய நிலையிலே இந்த வழக்கு உள்ளது. அப்பேற்பட்ட நிலையிலே இந்த வழக்கு சம்பந்தமாக பரிசீலனை செய்யும் பொழுது ஆனந்த் சர்மா, அதாவது சங்கர்ராமனுடைய மகன், ஏற்கனவே அனைத்து மனுக்களையும் வாபஸ் பெற்றுக்கொண்டார். இந்த அவர் மேலும் ஒரு மனுவை செய்திருந்தார். அதாவது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆடியோ வீடியோ கேசட்டுகள் நகல் தனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த நகல் மீது மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் 2/8/2012 அன்று உத்தரவு செய்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அளித்திருந்தார். அந்த வழக்கின் மேலே கதிரவன் என்ற எதிரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தடை உத்தரவு பெற்றிருந்தார். இப்போது கதிரவன் இறந்து விட்டார். அப்படி இறந்துவிட்ட சூழ்நிலையிலே அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவும் அந்த வழக்கும் காலாவதி ஆகிவிட்டது. ஆகவே அந்த வழக்கு சம்பந்தமாக நகல்களை கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தலைமை நீதிபதி போட்ட உத்தரவு இப்போதைக்கு நிலுவையில் உள்ளது. ஆகவே இது சம்பந்தமாக இது இருக்கும்போது தீர்ப்பு சொல்லலாமா இல்லை சொல்லக்கூடாதா, மேற்கொண்டு ஆனந்த சர்மா இந்த மனுவை வாபஸ் பெற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்று தெளிவு பெறுவதற்காக இந்த வழக்கை 5/11/2013 மாண்புமிகு நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளார்கள். அன்று ஆனந்த சர்மா தனக்கு வேண்டாம் என்று மனுக்களை போல வாபஸ் பெற்றுக்கொண்டால் இந்த வழக்கில் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தீர்ப்பு நாளை நிச்சயமாக மாண்புமிகு நீதிபதி அவர்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் வழக்கை 5/11/2013 ஒத்திவைத்துள்ளார்கள்.